ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒரு கப் காஃபி 1995ல் ₹1 இருக்குமா? இப்போது ஆல்மோஸ்ட் ₹25. ரொம்ப சீப்பான கடையில் கூட. இப்போ அதே ₹1 நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கீங்க, இப்போ நீங்கள் வெளில எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ₹25 இருந்தால் தான் உங்களால் ஒரு கப் காஃபி கூட குடிக்க முடியும். கரெக்டாக? இதோட கேகர் கிட்டத்தட்ட 11%. எவ்வளோ பேர் 11%ல் தன்னுடைய பைசாவை வளர்த்துருக்காங்க? நீங்கள் யோசிக்க. இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் என்னால் கொடுக்க முடியும். 1995ல் என்னோட ஒரு மாத ஸ்கூல் ஃபீ கிட்டத்தட்ட ஒரு ₹40. என்கிட்ட இன்னும் பில் இருக்குது. இப்போ என்னோடய பையனுக்கு ஸ்கூல் ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ₹8000 ஆகுது. இதோட கேகர் எவ்வளோ நினைக்கிறீங்க? 20%. அதே டைப் ஆஃப் ஸ்கூல் 30 வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இப்படி நிற்கிது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் சார்ஜ் பண்ணுறது வந்து ₹40 சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தார் ஒரு 10-12 வருஷம் முன்னாடி. இப்போ மினிமம் ₹300 அதே டாக்டர், அதே இடத்துல இருக்கிற டாக்டர் சார்ஜ் பண்ணுறாரு. இதோட கேகர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15%. 30 வருஷத்துக்கு முன்னாடி சிம்பிள் ஹேர் கட் ₹5 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளோ? மினிமம் ரொம்ப சீப்பான இடத்துல ₹120. இதோட கேகர் பார்த்தீங்கன்னா 11%. இதே மாதிரி நம்மளுடைய பணத்தை எல்லாரும் வளர்க்குறோமா 10-11%க்கு? யோசிங்க. இதனால தான் ஃபினான்ஷியல் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம். பயங்கரமான பெரிய விஷயம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் ரெகுலராக செஞ்சாலே போதும். அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம்.